வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் மாதுளம் பழத்தை ஜூஸாக எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன மாதிரியான மருத்துவ நன்மைகளை நம்ம பெறுகிறோம் அப்படின்னு பற்றி பார்க்க போகிறோம். நாம உண்ணக்கூடிய பழ வகைகளில் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்து காணப்படுகிறது. இதில் மாதுளையும் அடங்கும். நீங்கள் மாதுளம் பழத்தை அப்படியே ஜூஸாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா சர்க்கரை சேர்க்காம எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இது உங்களுக்கு நிறைய மருத்துவ நன்மைகளை கொடுக்கும். இதுக்கான காரணம் என்னன்னா, மாதுளம் பழத்தில் விட்டமின் கே, விட்டமின் சி என்னும் உயிர் சத்து, பொட்டாசியம், இரும்புச்சத்து, மெக்னீசியம், புரோட்டீன் போன்ற புரதச்சத்து, இது மாதிரி பல நுண்ணூட்ட சத்துக்கள் இருந்திருக்கு. ஸோ இதனால் நீங்கள் மாதுளம் பழத்தை ஜூஸாக அடிக்கடி உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்வதால் என்னென்ன மாதிரியான நோய்களை நீங்கள் குணப்படுத்திக்கலாம், மாதுளம் பழத்தினுடைய ஜூஸோடைய மருத்துவ நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருந்திருக்கக்கூடியது மாதுளம் பழச்சாறு. மாதுளை சாறு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்களை கொண்டிருக்கு. இது உடலில் இருக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலான ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செல் பரவலை நடுநிலையாக்கி ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இதன் மூலம் உங்களுக்கு இதய நோய் மற்றும் புற்றுநோய் போன்ற நாள்பட்ட நோயினுடைய அபாயத்தை நீங்க குறைச்சிக்கலாம். ஸோ அதுக்கான ஆற்றலை பெறுவதற்கு மாதுளம் பழத்தை நீங்க ஜூஸாக எடுத்துக்கலாம். அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை பெறுவதற்கு மாதுளம் பழத்தை நீங்க ஜூஸாக எடுத்துக்கலாம். மாதுளம் பழத்தில் இருக்கக்கூடிய அந்த அலர்ச்சி எதிர்ப்பு சேர்மங்கள் உடல்ல ஏற்படக்கூடிய அலர்ச்சியை குறைக்கும். அதாவது நாள்பட்ட நோய்களாக இருக்கக்கூடிய நீரிழிவு, மூட்டு வலி, புற்றுநோய், இதய சம்பந்தமான நோய்கள் போன்ற பிரச்சனைகள்லாம் நீங்க முன்னாடியே உங்களுக்கு வராமலும் தடுத்துக்கலாம், குணமும் படுத்திக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு நீங்க மாதுளம் பழத்தை ஜூஸாக எடுத்துக்கலாம். மாதுளம் பழ சாற்றில் இருக்கக்கூடிய அதிகப்படியான விட்டமின் சி எனும் உயிர் சத்துக்கள் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கு. ஸோ உங்களுடைய இம்யூன் பவரை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையுமே நீங்க குணப்படுத்திக்கலாம். சீசனா புதுசா அட்டாக் ஆகக்கூடிய பருவகால தொற்று நோய்களையுமே நீங்க வராமல் தடுத்துக் கொள்ளலாம். அந்த ஆற்றலை பெறுவதற்கு, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்துக் கொள்வதற்கு மாதுளம் பழத்தை நீங்க ஜூஸாக எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. செரிமான மேம்பாட்டிற்கு உதவிகரமாக இருக்கும் மாதுளம் பழ ஜூஸ். மாதுளை சாறு அருந்துவது வயிற்றுப்போக்கு மற்றும் அலர்ச்சி, குரல் நோய் போன்ற செரிமான பிரச்சனைகளுக்கெல்லாம் சிறந்த ஒரு இயற்கை தீர்வாக இருக்கு. நீங்க ஆரோக்கியமான செரிமான மண்டலத்தை வைத்துக் கொள்ள வேண்டும், மலச்சிக்கல், அஜீரணம் சார்ந்த பிரச்சனை எல்லாத்தையுமே இல்லாம நலமோடு நீங்க இருக்கணும் அப்படின்னா மாதுளம் பழத்தை தொடர்ந்து எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மாதுளம் பழத்தில் இருக்கக்கூடிய நீர் சத்தும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்தும் தான் காரணம். இதுதான் உங்களுடைய செரிமான மேம்பாட்டிற்கு உதவிகரமாக இருக்கு. உடல் எடை மேலாண்மைக்கு நீங்க மாதுளத்தை ஜூஸாக எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. மாதுளம் பழச்சாறு குறைந்த கலோரிகள் மற்றும் அதே சமயம் அதிக ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து கொண்டிருக்கு. ஸோ இது உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாம ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு விரும்புறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு பெஸ்ட் பானமா, அதாவது ட்ரிங்கா இந்த மாதுளம் பழ ஜூஸ் இருக்கும். இதை நீங்க எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு சாப்பிட்டு முடிச்ச ஒரு ஃபீல் இருக்கும். இதனாலே கண்ட அதிகமான கலோரிகள் இருக்கக்கூடிய நொறுக்கு தீனிகளை சாப்பிட்றத முதல்ல நிறுத்திடுவீங்க. இதில் இருக்கக்கூடிய அந்த ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து ஆல்ரெடி உங்களுடைய உடலை தேங்கி இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகளை குறைச்சி உங்களுடைய உடல் எடையை சைடு எஃபெக்டே இல்லாமல் குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மூளையினுடைய செயல்பாட்டை மேம்படுத்துவதற்கு நீங்க மாதுளம் பழத்தை ஜூஸாக எடுத்துக்கலாம். மாதுளம் பழ சாறு அருந்துவது மேம்பட்ட அறிவாற்றல் செயல்பாட்டை உங்களுக்கு மேம்படுத்தும். இது அல்சீமர் நோய், பார்க்கின்சன், மறதி நோய் போன்ற இந்த ஞாபக மறதி சார்ந்த நோய்கள் வயது தொடர்பானதுக்கு அப்புறம், வயது உங்களுக்கு அதிகமானதுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த வயது தொடர்பான அறிவாற்றல் இழப்பு போன்ற நோய்கள் முன்னாடியே பாதுகாத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இப்பவே குழந்தைகள், இளைஞர்களுக்கெல்லாம் மாதுளம் பழத்தை ஜூஸாக கொடுக்கலாம். முதியவர்களுக்கு மாதுளம் பழத்தை ஜூஸாக கொடுத்தாலும் ஓரளவுக்கு அவங்களுடைய ஞாபக மறதியை கண்ட்ரோல் பண்ணலாம். ரத்த சர்க்கரையினுடைய அளவை சீராக்கி கொள்வதற்கு நீங்க மாதுளம் பழத்தை ஜூஸாக எடுத்துக்கலாம். பிளட்ல சுகருடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கும், இன்சுலினுடைய உணர்திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கும், நீரிழிவு நோய் அபாயத்தில் உள்ளவர்களுக்கும் நீரிழிவு நோய் வராமல் தடுக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்கலாம் இந்த மாதுளம் பழத்தை ஜூஸாக எடுத்துக்கலாம். மாதுளம் ஜூஸ் இயற்கையாகவே உங்களுடைய பிளட்ல இருக்கக்கூடிய சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்க விடுபடுவதற்கு மாதுளம் பழம் ஜூஸ் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நீங்க நிறைய மருத்துவ நன்மைகளை மாதுளம் பழம் ஜூஸ் கொண்டு இருக்கிறத பார்த்துருப்பீங்க. மாதுளம் பழத்தை நிறைய பேர் சாப்பிட்றதுக்கு சோம்பேறித்தனப்படுவாங்க. அதோட விதைகளை யார் ஒன்று எடுத்துட்டு சாப்பிட்றாங்க அப்படின்றதே சோம்பேறித்தனப்பட்டு நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. ஸோ நீங்கள் அது போல் இருக்காதீங்க. உங்களுக்கு ஒருவேளை மாதுளம் பழத்தை அப்படியே சாப்பிட்றதுக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னா மாதுளம் பழத்தை நீங்கள் ஜூஸாக எடுத்துக்கலாம். முடிந்த அளவுக்கு மாதுளம் பழத்தை ஜூஸாக எடுத்துக்கும் பொழுது அதில் இயற்கை சர்க்கரையே இருக்கிறதால சர்க்கரை நீங்கள் சேர்க்காம குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய மருத்துவ நன்மைகளை இதன் மூலமாக பெற்று நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாதுளம் பழ சாறு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ மாதுளம் பழ ஜூஸ் எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய நிறைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.